ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் விஜய் டிவி குக் வித் கோமாளி ஷோவில் அஸ்வின் பண்ண ஒரு ப்ரொக்கோலி ரெசிபி மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 ப்ரொக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். இது பச்சை பூன்னு சொல்லுவாங்க தமிழில். ரொம்ப ஹெல்தி. இதில் விட்டமின் கே இருக்குது, போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிற அளவுக்கு கால்சியம்ஸ் இருக்குது. ப்ளஸ் இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு நான் ப்ரொக்கோலியை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. ப்ரொக்கோலியை பாருங்கள், நம்ம ரொம்ப பீசஸாக பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அதில் இருக்க அந்த பிரான்ச்சஸ் மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கணும். ஏன்னா அது நம்ம கட் பண்ணோன்னா அது தூளாக ஆகிடும். பவுடர் மாதிரி அந்த மேலே இருக்க அந்த பூவெல்லாம் வந்துடும். அதெல்லாம் நான் அதை சுடு தண்ணியில் உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், அப்புறம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு கொஞ்சம் அப்படியே இது பண்ணணும், வதங்க விடணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதை நான் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே லைட்டாக வதக்கினேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சி இடித்து அந்த பூண்டோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வாத்தினா போதும். அதுக்கப்புறம் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருக்கணும். வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக வதங்கிடும் நமக்கு. அவ்வளோதான். கொஞ்சம் அப்படியே கலர் மாறுது பாருங்கள். வெங்காயம் நமக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். அதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் குழையிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். தக்காளி பெருசாக இருந்தால் நம்மளுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வராது. கொஞ்சம் அப்படி தக்காளி இலகுன உடனே நம்ம இது மாதிரி நசுக்கி விட்டுட்டோன்னா ஈஸியாக நமக்கு அது கொஞ்சம் குழஞ்சி வதங்கிடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுக்க ப்ரொக்கோலி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பாருங்கள், இந்த ரெசிபி நார்மலாக ப்ரொக்கோலி நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். கிட்ஸ் எல்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு கிட்ஸும் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ப்ரொக்கோலி லைட்டாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். தேவையான கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் அப்படி கலரி விடுறேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு. நம்ம பூ எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற அளவு உப்பு பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக அப்படி அந்த மசாலா அந்த தண்ணியில் படுற அளவுக்கு கலரி விட்டுட்டு ஒரு தட்டை வச்சு மூடிக்கணும். மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வைங்க. இப்போ பாருங்கள், காய் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு. கலரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த க்ரீன் கலர்லாம் ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் மாதிரி மாறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலையை தூவிக்கலாம். அந்த கருவேப்பிலையை தூவுறதுனால நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும், கூட நம்ம கருவேப்பிலையோடைய பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. இப்போது நம்மளுக்கு மிளகு தேவைன்னா மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் கொஞ்சம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி கடைசியாக அந்த ஸ்டேஜில் கலரி விட்டுக்கணும். கலரி விட்டு நமக்கு அப்படியே அந்த தண்ணியெல்லாம் சுருங்கி சூப்பராக அழகாக ஒரு ப்ரொக்கோலி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சாம்பார் சொத்தோட செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.